இவர் தான் வந்து மல்லிமடு கிராமத்தில் வந்து தலைமை நாட்டார். எங்கள் ஊராட்சியில் மட்டும் மக்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 பேர் இருப்பாங்க. 427 மலை கிராமங்களுக்கு வந்து தீர்ப்பளிக்கக்கூடிய 9 வயது சிறுவன். இவரை வந்து எதுக்கு 9 வயது சிறுவனை எதுக்கு தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களுடைய பாரம்பரியப்படி வந்து குறி வச்சு கேட்போம். சரி, அடுத்தது வந்து நீங்கள் இறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த நாட்டார் பதவி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அவங்களுடைய தாத்தா வந்து தெய்வ வாக்கை வந்து 9 வயது சிறுவனுக்கு என்னுடைய பேரனாகிய சக்திவேலுக்கு கொடுக்கலாம், மீதி 2 பசங்க பெரிய பசங்க இருக்காங்க அவங்களுக்கு இல்லை, இவனுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் இந்த 9 வயது சிறுவனை வந்து தலைமை நாட்டாராக தேர்ந்தெடுத்தோம். ஸ்கூல்லலாம் தெரியுமா இது மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நியூஸ்லலாம் நிறைய போட்டாங்களா, பார்த்தீங்களா? எப்படி சார் கூட கேட்டார். என்ன கேட்டாங்க? இந்த மாதிரி என்னடா டிவில எல்லாம் வந்திருக்கான்னு கேட்டாங்க. என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி ஒரு விழா நடந்துச்சு சார் சொன்னோம். அவங்க தாத்தா சொன்னது அப்படின்னா எப்படி, யார் மேலாச்சும் இறங்கி இது மாதிரி சாமி ஆனது? பூசாரி எங்கள் ஊரில் பூசாரிங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட குறி வச்சு சரி யார் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தாவே வந்து தெய்வ வாக்கு சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவங்களுடைய பேரில் நம்ம தட்சணை வச்சு கேட்டோம்னா நம்ம இறந்தவர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆவியாக வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு இன்னும் நாங்கள் நம்புகிறோம். அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னு அந்த ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி இந்த குறியில் வந்து அதான் என்னுடைய முத்துசாமி அவங்க அப்பா பேர், என்னுடைய மகன் வழி பேரன் வந்து சக்திவேல் தான் நாட்டாராக இருக்கணும், அவனுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குறியில். அதுக்கு இந்த வயது வேறுபாடு அதெல்லாம் எதுவுமே இல்லை இல்லையா? வயது வேறுபாடெல்லாம் கிடையாதுங்க அதுக்கு. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் தெய்வ வாக்கு, அதை நாங்களும் நம்புகிறோம். இதுவே 9 வயதுன்றதுனால கொஞ்சம் நாலேஜ் வர வரலையும் அவங்க அப்பா பார்ப்பார். அவங்க அப்பா வந்து எல்லாம் பார்ப்பார். ஏன்னா அவன் 9 வயசு இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் புரியாத வயசு இது. அதனால் கொஞ்சம் அதுக்கப்புறம் அவனுக்கு நாலேஜ் ஆக அவனே எல்லாம் தெரிஞ்சுக்குவான்.